வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 24க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த F&O சீரீஸில் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் கற்றுக்க போகிறோம். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. அது கால் ஆப்ஷனாக இருக்கலாம் அல்லது புட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராகவும் மூவ்மெண்ட் கொடுக்கல, உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஒரே இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது, ஸ்பாட்டில் நிற்குது. ஆனாலும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பார்க்கும்போது ஒரு பிகினருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். ஏன் இப்படி நடக்குது? மார்க்கெட் தான் எந்த பக்கமுமே மூவ்மெண்ட் கொடுக்கலையே, அப்புறம் ஏன் என்னுடைய ப்ரீமியம் வேல்யூ குறையுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதுக்கு காரணம் தான் இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது. இந்த தீட்டா டிகேனா என்ன, எப்படி நடக்குது, இது யாருக்கு வந்து ஒரு எட்ஜாக இருக்கும், யாருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய எனிமியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த எபிசோடில் நம்ம டீட்டெயில்டாக கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட். இன்னைக்கு இந்த எபிசோடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீட்டா இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். தீட்டானா என்ன? இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பை பண்ணி வச்சுருக்கிறீங்க. இதனுடைய டைம் டிகே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, டைம் அப்படிங்கிறது பாஸ் ஆக அந்த ப்ரீமியம் வேல்யூ அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஈவன் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்லையுமே இல்லாமல் ஒரே இடத்துல மார்க்கெட் இருந்தாலும் கூட டைம் பாஸ் ஆக ப்ரீமியம் வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கும். இதை தான் நம்ம வந்து தீட்டா டிகே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது எக்ஸ்பைரி பக்கத்தில் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். எக்ஸ்பைரிக்கு அவையாக இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த தீட்டா டிகே வந்து யாருக்கு ஒரு பிக்கஸ்ட் எனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையருக்கு இந்த தீட்டா டிகே ஒரு பெரிய எனிமி. மார்க்கெட்டில் பிகினர் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். மார்க்கெட் அப்படிங்கிறது சேம் லெவலில் இருந்தால் கூட ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் ப்ரீமியம் குறையுது அப்படிங்கிறத தாண்டி ஓவர் நைட்டில் நம்ம ஒரு பொசிஷன் வச்சுருக்கும் போதும் இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது வேலை செஞ்சு அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆகும். ஈவன் நம்மளுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தாலும் கூட டைம் பாஸ் ஆக இந்த தீட்டா டிகே நடந்து அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது டிகே ஆகும். இதை தான் நம்ம வந்து தீட்டா டிகேன்னு சொல்கிறோம். இது வந்து பிகினர்ஸுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு 25,000 இருக்குது. நீங்கள் நிஃப்டி கால் ஆப்ஷன் ஒன்று பை பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு 300 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கால் ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போதும் சேம் 25,000 க்ளோஸ் ஆகுது. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் சேம் 25,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நியாயமாக பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கின கால் ஆப்ஷன் அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போதும் 300 ரூபாய் தானே இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது. கண்டிப்பாக அந்த 300 ரூபாயிலேருந்து ஒரு 10 ரூபாய் அல்லது 20 பாயிண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து தீட்டா டிகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ப்ரீமியமில் 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்று டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது டெய்லி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிடக்ஷனை தான் நம்ம வந்து தீட்டா டிகே அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்று டைம் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷனுடைய ரியல் வேல்யூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்பாட் என்னவா இருக்குது, நம்ம வாங்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் என்னவா இருக்குது, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரியல் ப்ராஃபிட் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஐடிஎம் ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ரெண்டாவது இருக்கக்கூடிய பார்ட் டைம் வேல்யூ. டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஃபியூச்சர் மூவ்மெண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா வேல்யூவை தான் நம்ம வந்து டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைம் வேல்யூ எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏடிஎம் ஆப்ஷன்ஸில் இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஹையஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்பைரியில் கம்ப்ளீட்டாக ஜீரோவில் போய் முடிஞ்சிடும். இதனால தான் இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது நடக்குது. டைம் பாஸ் ஆக ப்ரீமியம் மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது இந்த டைம் வேல்யூ தான். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, டைம் வேல்யூ என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிஃப்டி வந்து 25,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது 25,100 அப்படிங்கிற ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க. அதோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாமே. மார்க்கெட் இப்போது 25,000 இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது 25,100 இருக்குது. 100 ரூபாய் அப்படிங்கிறது அதனுடைய ஆப்ஷன் ப்ரீமியம்ஸுடைய ப்ரைஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்பாட்டுக்கும்
ஸ்ட்ரைக் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்கிறோம். இது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறதே அந்த இடத்துல இல்லை, ஜீரோன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸில் பாருங்கள், மார்க்கெட் வந்து 25,000 இருக்குது, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 25,100. ஸோ ஸ்பாட்லேருந்து ஸ்ட்ரைக்கை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறதே இல்லை நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸில். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜீரோவாக மாறிடுது. அப்போ இந்த ₹100 ப்ரீமியம் எதை குறிக்குது அப்படின்னா முழுக்க டைம் வேல்யூவை தான் குறிக்குது. அதனால தான் இந்த டைம் அப்படிங்கிறது அதிகரிக்க இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு கேஸ் பார்க்கலாம். மார்க்கெட் அதே 25,000 இருக்கு, நீங்க வாங்கக்கூடிய கால் ஆப்ஷன் 24,900 கால் ஆப்ஷனை நீங்க வந்து பை பண்றீங்க, அதனுடைய ப்ரீமியம் வேல்யூ வந்து ₹150 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்பாட் 25,000 நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 24,900, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 100. இந்த 100 அப்படிங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய வேல்யூ என்னவா இருக்கு? 150. ஸோ அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இந்த 150ல 100 அப்படிங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ, 50 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் மூலமா இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியாதவங்களுக்காக இன்னும் ஒரு படி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கடையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாமே, பார்க்குறதுக்கு ஏர்லாம் அடைச்சி பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சிப்ஸ் பாக்கெட்டு. ஆனால் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வெறும் ஏர் மட்டும்தான் இருக்கும், ஒரு 5-6 சிப்ஸ் தான் இருக்கும், பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ இந்த சிப்ஸ் பாக்கெட் உதாரணத்தை வச்சு பாருங்கள். இந்த மொத்த பாக்கெட் அப்படிங்கிறது தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய ஹோல் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஆனால் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது ரியல் சிப்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது, ஏர் வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த டைம் வேல்யூ எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் அப்படிங்கிறது நியர் எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து பை பண்ணுவாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ப்ரீமியமுடைய வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம்னு நினைப்பாங்க, குயிக்காக ப்ராஃபிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையே மறந்துடுவாங்க. இந்த மாதிரி நியர் எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணும்போது அந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது வேகமாக நடந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறதும் வேகமாக நடக்கும். ஈவன் மார்க்கெட் நம்ம டைரக்ஷனில் போனாலும் கூட இந்த டைம் வேல்யூ டெய்லி மெல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய வேல்யூ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த தீட்டா டிகேனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இன்னும் எக்ஸ்பைரிக்கு பல நாட்கள் இருக்குது அப்படின்னா இந்த டிகே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். எக்ஸ்பைரி பக்கத்தில் இருக்குது, ஃபியூ டேஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த டிகே அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக நடக்கும். இன்னும் சில நாட்கள் நடக்கு அல்லது இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி அப்படின்னா இந்த டிகே அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். லைக் ஐஸ் எப்படி மெல்ட் ஆகுமோ வேகமாக, அந்த அளவுக்கு இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறதும் வேகமாக நடக்கும் எக்ஸ்பைரியில். ஸோ இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் ரிஸ்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் உங்களுக்குள்ள இயல்பாக ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பையர் எப்படி தான் ப்ராஃபிட் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறது, எதை பை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நியர் எக்ஸ்பைரியில் நீங்கள் உங்கள் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான மெத்தடாக இருக்கும். நீங்கள் அட் த மணியில் சூஸ் பண்ணுறதை விட ஓடிஎம்மில் சூஸ் பண்ணுறதை விட ஸ்லைட்டாக ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கூடுதலான எட்ஜை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த டைம் டிகேயினுடைய இம்பேக்டை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டான கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் ஆப்ஷன் பையர் வந்து என்ட்ரி கொடுங்க. ஒருவேளை நீங்கள் என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்த்த டைரக்ஷனில் போகுது ஆனால் சில நாட்கள் கழிச்சு போகுது அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த டைம் டிகேனால. ஆப்ஷன் பையருக்கு இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது ஒரு எனிமி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டைம் டிகே அப்படிங்கிறது யாருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக ஆப்ஷன் செல்லருக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபேவராக தான் எப்போதுமே இருக்கும். இந்த டைம் டிகேயை மட்டுமே ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். அதுலேயும் குறிப்பாக எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் அன்னைக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல டிகே அப்படிங்கிறது வேகமாக நடக்கும், வேகமாக ப்ராஃபிட் பண்ணவும் முடியும். அது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா நியர் எக்ஸ்பைரியை விட ஃபார் எக்ஸ்பைரியை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே டிகே அப்படிங்கிறது கம்மியாக நடக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபார் எக்ஸ்பைரி அப்படின்னு வரும்போது ப்ரீமியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நியர் எக்ஸ்பைரியில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் மல்டிபிள் லாட்ஸ் கூட உங்களால் வந்து பை பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் டிகே அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நியர் எக்ஸ்பைரியில். அப்போ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்க, ஒரு அட் த மணி ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது ஹையஸ்ட்டா இருக்கும் ஏடிஎம்ல. ஸோ பிரீமியம் அப்படிங்கிறது வேகமா, ஃபாஸ்ட்டா வந்து மெல்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பையருக்கு ஏடிஎம் அப்படிங்கிறது கூட ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனா தான் இருக்க முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ட அட் த மணில அனலிசிஸ் பண்ணி, கரெக்ட்டான டைமிங்ல என்ட்ரி குடுத்தா மட்டும் தான் உங்களால அட் த மணி ஆப்ஷன பை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லன்னா லாஸ் அப்படிங்கிறது கேரண்டீடா வந்துரும். அட் த மணில தீட்டா டிகேயோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓடிஎம்க்கும் ஐடிஎம்க்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். ஓடிஎம்ல இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா அதே நேரத்துல மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் இங்க கம்மியா தான் இருக்கும். இந்த மணியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூ இங்க பெட்டரா இருக்கிறதுனால இந்த இடத்துல பேலன்ஸ்டு ஒரு ரிஸ்கா ஐடிஎம் ஆப்ஷன்ஸை நம்மளால பார்க்க முடியும். டெல்டா, தீட்டா இது ரெண்டுமே வந்து முக்கியம். வெறுமனையா தீட்டாவை மட்டுமே பார்க்காம டெல்டா வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு ஆப்ஷன் பையர் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது ஓடிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்ட் ஓட பிரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆகிட்டே இருக்கு. ஈவன் மார்க்கெட் சைலண்டா ஒரே இடத்துல இருந்தாலும் கூட ஒவ்வொரு செகண்டும் பிரீமியம் டிகே அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. அது என்னைக்குமே நிற்க போறதே இல்லை. அதனால மார்க்கெட்ல டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஆப்ஷன் பையருக்கு அது ரொம்ப அக்யூரேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அப்போ மட்டும் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரேண்டமான என்ட்ரிஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்ல நீங்க ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ட்ரேட் என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடியும் கிரீக்ஸ்னு சொல்லக்கூடிய டெல்டா, தீட்டா, காமா இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ட்ரேட்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல தீட்டா டிகே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கு. அதில் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.